மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கேட்டு டெல்லி சிறப்பு கோர்ட்டில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு செய்திருந்தார். இருதரப்பு விவாதத்துக்கு பின்னர் இந்த மனு மீது 5ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி அறிவித்தார். இதனால் இடைக்கால ஜாமீனில் இருக்கும் கெஜ்ரிவால் இன்று திஹார் சிறையில் அடைக்கப்பட உள்ளார். டெல்லியில் இண்டி கூட்டணி தலைவர்கள் கூடி நேற்று மாலை ஆலோசனை நடத்தினர். காங்கிரஸ் தலைவர் கார்கே வீட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவு பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டாலின், கெஜ்ரிவால், மம்தா, மெஹபூபா முஃப்தி உள்ளிட்ட இண்டி கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கவில்லை. மிசோராமில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை 29ஆக உயர்ந்தது. நேற்று மேலும் ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. காணாமல் போன மேலும் 5 பேரை தேடும் பணி தொடர்கிறது. கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. திருச்சூர், மலப்புரம், கோட்டயம் மாவட்டங்களுக்கு வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இடுக்கி, பாலக்காடு, வயநாடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக வெப்பம் குறையும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற இறுதிக்கட்ட தேர்தல் 57 தொகுதிகளில் நேற்று விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்தது. மேற்கு வங்காளத்தில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. வாக்குப்பதிவு எந்திரங்கள் தண்ணீரில் வீசப்பட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. நடிகர் சல்மான் கானை கொல்ல சதி திட்டம் தீட்டியதாக தாதா பிஸ்னோய் கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பை புறநகரில் உள்ள பண்ணை வீட்டுக்கு சல்மான் கான் செல்லும் போது அவரை சுட்டுக் கொல்ல அவர்கள் திட்டம் தீட்டியிருந்தது தெரிய வந்தது. 172 பயணிகளுடன் சென்ற சென்னை மும்பை இண்டிகோ விமானம் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக மும்பை விமான நிலையத்தில் அவசரமாக தரை இறக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். சோதனைக்கு பின்னர் அது புரளி என்பது தெரிய வந்தது. பிரதமர் மோடி நேற்று மாலை வரை கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொண்டார். விவேகானந்தர் மண்டபத்தில் பூஜை செய்து வழிபாடு நடத்தினார். மாலையில் தனது தியானத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் மோடி பின்னர் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பகுதிக்கு சென்று மரியாதை செலுத்தினார். பின்னர் திருவனந்தபுரம் வழியாக டெல்லி திரும்பினார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது நடந்து கொள்ள வேண்டிய முறை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அமைப்பு செயலாளர் RS பாரதி திமுக எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ள திட்டத்துக்கு ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஆதரவு தெரிவித்துள்ளன. சீனா, பாகிஸ்தான் இடையே புதிய வழித்தடத்தில் விமான சரக்கு போக்குவரத்து தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் அடுத்த வாரம் சீனா செல்லும் போது இத்திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தெரிகிறது. தேர்தல் கருத்து கணிப்புகள் பல சமயங்களில் அதன் பெயருக்கு ஏற்றாற்போல் கணிப்புகளாக மட்டுமே இருந்துள்ளன. பல சமயங்களில் அது சரியான முடிவுகளை கணிக்க தவறிவிடுகின்றன. இருப்பினும் அரசியல் நோக்கர்களிடையே கருத்து கணிப்புகளுக்கான ஆர்வம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தேசிய அளவில் பாஜகவிற்கு சாதகமாகவும் தமிழக அளவில் திமுகவிற்கு சாதகமாகவும் இருந்தன. அதே நிலையை பிரதிபலிக்கும் வகையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி உள்ளன. பரபரப்பான அரசியல் சூழலில் நேற்று மாலை வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் போல் ஆஃப் போல்ஸ் எனப்படும் கருத்து கணிப்புகள் சராசரி எண்ணிக்கையின்படி அகில இந்திய அளவில் 354 முதல் 365 இடங்கள் வரை பெற்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இண்டி கூட்டணி 139 முதல் 148 இடங்கள் வரை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 4 இடங்களை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 35 இடங்களை இண்டி கூட்டணியும் கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது.